Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா The House of the Dragons சீரிஸ் உடைய The Family Tree தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ House of the Dragons வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 சீசன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளிகேட்டடான த ஃபேமிலிஸ், ஆனால் இது வந்து மெயினாக ஹவுஸ் சர்கேரியன் பேஸ் பண்ணி மட்டும்தான். பட் அதுலேயுமே சில காம்ப்ளிகேட்டடான ரிலேஷன்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் வீடியோ பார்த்துருப்போம். ஸோ இந்த கதை ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் கதை எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேம் ஆஃப் த்ரான்ஸ்க்கு ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஹவுஸ் டர்கேரியன் வந்து வெஸ்ட்ரோஸை ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி ரூல் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்களுக்குள்ள ஒரு சிவில் வார் நடக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன்ஸை வச்சு 2 சைடில் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் பிளாக் அண்ட் டீம் க்ரீன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டீம் பிளாக் கிட்ட இருக்க ட்ராகன்ஸ், இது எல்லாமே டீம் க்ரீன் கிட்ட இருக்க ட்ராகன்ஸ், அண்ட் அதை தவிர்த்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைடர் இல்லாமல் இருக்க ட்ராகன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி, இந்த ஹவுஸ் டர்கேரியனே வந்து 2ஆக பிரியுது. ஸோ டீம் த க்ரீன் அண்ட் த டீம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது. ஸோ அப்படி பிரிஞ்சு அந்த சிவில் வாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் டர்கேரியன் கிட்ட ட்ராகனே இல்லை. அண்ட் இந்த சிவில் வார்க்கு அப்புறம் தான் ஹவுஸ் டர்கேரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிக்ளைனை நோக்கி போகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஈவெண்ட், இந்த ஒரு ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் அப்படின்ற இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஈவெண்ட். இந்த கேம் ஆஃப் த்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஜஹாரிஸ் டர்கேரியன் அண்ட் ஆலிசேன் டர்கேரியன் அப்படின்ற இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 பசங்க கிட்ட இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை இருந்திருக்கும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஜெனரேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 to 5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் கேம் ஆஃப் த்ரான்ஸ் கதையே நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்ப்போம், ஹிஸ்ட்ரி ஆஃப் டர்கேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டர்கேரியன்ஸோடைய மொத்த ஹிஸ்ட்ரியும் நம்ம வந்து தனியாக வீடியோ பார்ப்போம். அவங்க எசோஸ்லேருந்து எப்படி வெஸ்ட்ரோஸ்க்கு வந்தாங்க, எதுக்கு வந்தாங்க, அண்ட் அவங்களுடைய ஃபுல் ஒரு 400 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தனியாக வேறு வீடியோவில் பார்ப்போம். இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் ஃபேமிலி ட்ரீயை பற்றி மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கதையோட வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுற கேரக்டர்ஸ் இவங்க மட்டும்தான். ஸோ இந்த ஜஹாரிஸ் டர்கேரியன் அப்படின்ற ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரூலிங்கை வந்து கொடுத்துட்ருப்பாரு வெஸ்ட்ரோஸில். அவர் வந்து பார்த்திங்கன்னா அலிசேன் டர்கேரியன் அப்படின்னு சொல்கிற அவங்களுடைய சிஸ்டரே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிப்பார். ஸோ ஆக்சுவலாக இவங்களோட டர்கேரியன் ஃபேமிலியில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க சொந்தத்திலே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வெளியில் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த டர்கேரியன் பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் இல்லாமே போயிடும். அது இல்லை அப்படின்னா அவங்களால ட்ராகன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ட்ராகன்ஸை கண்ட்ரோல் பண்ணால் தான் அவங்களால வெஸ்ட்ரோஸ் அண்ட் இந்த 7 கிங்டம்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டை வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ட்ரெடிஷனாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து இந்த ஜஹாரிஸ் டர்கேரியன் அப்படின்றவர் இந்த அலிசேன் டர்கேரியன் அப்படின்றவங்கள மேரேஜ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 பசங்க இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ. ஸோ இந்த ஜஹாரிஸ் டர்கேரியனுக்கு பேலான் டர்கேரியன் அண்ட் அலிசா டர்கேரியன் அப்படின்ற பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க பிறக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பையன் வந்து விசேரிஸ் டர்கேரியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது பையன் வந்து டேமோன் டர்கேரியன். ஸோ இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டர்ஸ் இந்த ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஸ்டோரியில். ஓகே, ஸோ இவங்களுக்கு 2 பசங்க. ஸோ அதே மாதிரி பேலா டர்கேரியன் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்ரிக் ஹாரியன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க.
அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமா ஆரியன். ஸோ இந்த ஹேமா ஆரியனை தான் வந்து இந்த விசேரிஸ் டார்கேரியன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேமான் டார்கேரியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ்லின் பரத்தியன் அப்படின்றவரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேனிஸ் டார்கேரியன் அப்படின்றவங்க பிறக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கசின்ஸ். ஸோ ரேனிஸ் டார்கேரியன், விசேரிஸ் டார்கேரியன் அண்ட் டேமான் டார்கேரியன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கசின்ஸ். ஸோ இதில் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா விசேரிஸ் டார்கேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரோனை கொடுக்குறாங்க ஆஃப்டர் ஜஹேரிஸ் டார்கேரியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசேரிஸ் டார்கேரியன் இந்த வெஸ்ட்ரோஸோடைய கிங்காக ஆகிறார். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது. ஆக்சுவலாக இந்த விசேரிஸ் டார்கேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரனேரியா டார்கேரியன். ஸோ ரனேரியா டார்கேரியன் வந்து பார்த்தீங்கன்னா விசேரிஸ் டார்கேரியனுடைய முதல் பொண்ணு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வேணும், பையன் வேணும் அப்படின்றது அவருடைய ஆசை. ஏன் அப்படின்னா பையன் இருந்தால் தான் வந்து அடுத்த ஹையராக வர முடியும். ஸோ கிங்டமை வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பையன் வேணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணார். பட் ஆனால் அவருக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் பிறக்க மாட்டாங்க. ஸோ பிறக்காமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேமா ஆரியன் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுவாங்க. ஸோ இதனாலேயே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரனேரியா டார்கேரியன் அப்படின்றவங்களுக்கு அவங்கள அடுத்த குயினாக அறிவிச்சிருவார். ஸோ அறிவிச்சதோடு அவர் விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். என்ன அப்படின்னா இந்த ஹோட்டோ ஹைடவர் அப்படின்றவங்க ஒரு ஃபேமிலி. ஸோ இந்த ஹைடவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசேரிஸ் டார்கேரியனுடைய ஹேண்ட் ஆஃப் த கிங். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குது. அது வந்து அலிசன்ட் ஹைடவர் அப்படின்னும். ஸோ இந்த அலிசன்ட் ஹைடவரும் ரனேரியா டார்கேரியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ பட் இந்த விசேரிஸ் டார்கேரியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் இவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த அலிசன்ட் ஹைடவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க பிறக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகான் டார்கேரியன், அதுக்கடுத்து ஹெலேனா டார்கேரியன் அண்ட் ஹேமான் டார்கேரியன் அண்ட் டேரின் டார்கேரியன். ஸோ இவங்க 4 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிறக்கிறாங்க. ஸோ இங்கே தான் இப்போ பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா இவருக்கு பசங்க இல்லை, பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரனேரியா டார்கேரியனுக்கு க்ரோனை வந்து குயினாக அறிவிச்சிடுறாரு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அலிசன்ட் ஹைடவர் மூலயமா அவருக்கு மொத்தம் 4 பசங்க பிறகுறாங்க. அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பையன் பிறந்துடுறான், ஏகான் டார்கேரியன் அப்படின்ற ஒரு பையன் பிறந்துடுறான். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டேமான் டார்கேரியனும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரானுக்காக கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாப்பு. ஸோ எனக்கு தான் வந்து அடுத்த க்ரான் வந்து வரும், ஸோ நான் தான் அடுத்த கிங் அப்படின்னு சொல்லிட்டு டேமான் டார்கேரியனும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதில் போயிட்டுருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விசேரிஸ் டார்கேரியனுடைய ஃபேமிலி. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னிஸ் டார்கேரியன். ஸோ ரெய்னிஸ் டார்கேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்லிஸ் வெலேரியன் அப்படின்றவரோட கல்யாணம் ஆகும். அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பசங்க இருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேனோர் வெலேரியன் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லயனா வெலேரியன் அப்படின்ற 2 பசங்க இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேனோர் வெலேரியன் அப்படின்றவங்களை வந்து ரனேரியா டார்கேரியன் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலயமா அவங்களுக்கு 3 பசங்க பிறப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்கேரிஸ் வெலேரியன், லுசேரிஸ் வெலேரியன், அதுக்கப்புறம் ஜாஃப்ரி வெலேரியன். ஸோ இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட லேனோர் வெலேரியன் மூலிமா அவங்களுக்கு 3 பசங்க பிறப்பாங்க. ஓகேவா. அதே மாதிரி டேமான் டார்கேரியனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனா வெலேரியன் அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெய்னா டார்கேரியன் அண்ட் பேலா டார்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருப்பாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரியா ராய்ஸ் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்களும் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துருவாங்க. ஓகேவா. ஸோ இவங்களும் இறந்துருவாங்க. அதே மாதிரி லேனார் வெலேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரனேரியா டார்கேரியனை விட்டுட்டு அவர் வேற ஒரு கிங்டமுக்கு போயிடுவார். ஸோ அப்போது இவங்களுக்கும் ஹஸ்பண்ட் இல்லை, இவருடைய 2 ஒய்ஃபும் இறந்துருவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. டேமான் டார்கேரியன் அண்ட் ரனேரா டார்கேரியன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பசங்க பிறக்கும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க இந்த கதையுடைய இதில். ஸோ ஏகான் டார்கேரியன், விசரிஸ் டார்கேரியன், அதுக்கப்புறம் விசன்யா டார்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்க. ஸோ இப்போ ஆக்சுவலாக இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பசங்க. ஜக்கேரிஸ் வெலேரியன் 1, லூசேரிஸ் வெலேரியன், ஜாஃப்ரி வெலேரியன், டர்கேரியன்ஸில் 3 பேர், 3 அதுக்கப்புறம் இவங்க மூலயமா பிறந்த 2 பசங்க. ஸோ மொத்தம் 8 பசங்க இவங்க சைடில் இருக்காங்க. அதே மாதிரி அலிசன்ட் ஹைட்டவருக்கு மொத்தம் 4 பசங்க. அந்த 4 பசங்களில் ஏகான் டார்கேரியன் அண்ட் அலினா டார்கேரியன் 2 பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருப்பாங்க. ஜஹேரிஸ் டார்கேரியன், ஜஹேரியா டார்கேரியன் அண்ட் மேலா டார்கேரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்ன அப்படின்னா இந்த விசேரிஸ் டார்கேரியன் கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிடுவார். ஸோ இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆல்ரெடி குயினாக இவர் வந்து ரெய்னா டார்கேரியனை அறிவிச்சிருக்கார். பட் ஆனால் ரெய்னா டார்கேரியன் கிங்ஸ் லேண்டிங்கில் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிராகன் ஸ்டோனில் டேமான் டார்கேரியனோட இந்த பசங்கள் எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் கிரீன் இந்த ஏகான் டார்கேரியன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஏகான் டார்கேரியனுக்கு ஏகான் டார்கேரியனை கிங்காக அறிவிச்சிருவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரனேரா டார்கேரியன் தான் குயின் ஆகணும். பட் அந்த விசரிஸ் டார்கேரியன் சொன்னதையும் மீறி ஏகான் டார்கேரியனை இவங்க கிங்காக அறிவிச்சிருவாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் டார்கேரியன் 2ஆக பிரிஞ்சிடும். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா டீம் கிரீன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த டீம் அலிசன்ட் ஹைட்டவர், ஏகான் டார்கேரியன், ஹேமான் டார்கேரியன், ஹெலினா டார்கேரியன், ஆட்டோ ஹைட்டவர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சைடும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கார்லிஸ் வெலேரியன், ரானிஸ் டார்கேரியன், டேமான் டார்கேரியன், ரனேரா டார்கேரியன் இவங்க இந்த பசங்க இவங்க எல்லாம் ஒரு சைடுமா பிரிஞ்சிருவாங்க. ஸோ மொத்த வெஸ்ட்ரோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வார்க்குள்ளே போயிடும். ஸோ இந்த சைடில் இருக்கவங்க சில ஃபேமிலிஸை இவங்களோட சப்போர்ட் கூப்பிட்டுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் லானிஸ்டர், அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைடில் சேர்ந்துப்பாங்க. ஸோ ஹவுஸ் டார்க், அதுக்கப்புறம் இன்னும் சில ஹவுசஸ் ரிவர் ரனில் இருக்க ஹவுஸ் டைரல். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீம் பிளாக்கோடு சேர்ந்துப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவில் வார் நடக்கும். ஸோ அந்த சிவில் வாரோடைய எண்ட் என்ன, இதில் யார் வந்து குயின் ஆகுறாங்க, ஸோ அந்த சிவில் வாரோட எண்டில் எப்படி வந்து இவங்கக்கிட்ட இந்த எல்லா ட்ராகன்ஸும் அழிஞ்சுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ராகன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14-20 ட்ராகன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ட்ராகன் இருக்குது. ஸோ இந்த 20 ட்ராகனுமே இந்த சிவில் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகுது. ஸோ இந்த ட்ராகன்ஸ் அழிஞ்சதுனால இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வெஸ்ட்ரோஸ்லேயே கம்மியாகுது. அதுக்கப்புறம் வர கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராகன் ரைட் பண்ணுறதுக்கு ட்ராகன்ஸ் இல்லை. ஸோ அப்படியே படிப்படியாக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சி கேம் ஆஃப் த்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ட்ராகன்ஸுமே இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸே இல்லாமல் ஹவுஸ் டார்கேரியனே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ரோஸில் இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான ரீசன் இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸில் நடக்கிற இந்த ஈவெண்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தனியாகவே ஒரு சீசன்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக 2 சீசன் வந்துருச்சு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 சீசன் வரப்போகுது அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ராகன்ஸை யார் ரைட் பண்ணுறா, ஸோ இந்த ட்ராகன்ஸ் யார் வந்து இப்போ கிளைம் பண்ணி கரண்ட்டில் இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸில் கிளைம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்றதையும் நம்ம இன்னொரு தனியான வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸோட ஒரு ஃபேமிலி ட்ரீ. அண்ட் இவங்கள சுற்றி தான் இந்த கதைகள் நடக்கும். இது வந்து கேம் ஆஃப் த்ரான்ஸ் அளவுக்கு ரொம்ப பெரிய நிறைய கேரக்டர்ஸ் கிடையாது. பட் ஆனால் இதிலே வந்து கொஞ்சம் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டண்ட்டான நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் தான். ஸோ நான் ஒரு
இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த கிங்ஸ் கார்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்கிற ஆட்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டின் கோல் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் கார்டு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் மேஜர் கேரக்டர்ஸ். பட் இந்த வார் அண்ட் இந்த கன்டென்ஷனில் இருக்கவங்க இவங்கெல்லாம் தான். ஓகே ஓகே கைஸ். எஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஆஃப் ட்ராகன்ஸோடைய ஃபேமிலி ட்ரீ. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை.